வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி, குரோதி வருடம் ஆடி மாதம். இது ஆடி மாதத்தில் 28ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் விசாகம், காலை 8:23 வரை. அதன் பின் அனுசம், திதி வளர்பிறை நவமி. யோகம் காலை 8:23 வரை நன்றாக இல்லை. அதன் பின் சித்த யோகம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. நம்மிடம் ஜோதிடம் பார்ப்பதற்கு நேரில் வரலாம். நேரில் விட முடியாதவர்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. திருமணம் பொருத்தம் பார்த்து கொடுக்குறோம் சிறந்த முறையில். அதை நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சாலும், தகவல்களை அனுப்பிச்சாலும், நம்ம உங்களுடைய தகவலை பெற்று 1 மணி நேரத்திற்குள் உங்களுக்கு ஒரு க்ளீன் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய சேவைகள். நம்ம ஆன்லைன்லேயே சர்வீஸ் பண்ணுறோம். அதற்கான கட்டணத்தை நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா 1 மணி நேரத்தில் திருமண பொருத்தம் பார்த்து சொல்கிறோம். ஜாதகமும் அதே மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. அது இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன வசதியில் ஜூம் வழியாகவும் என்னை நேரடியாக பார்க்குற மாதிரியே இருக்கும். பார்த்து பேசுகிற மாதிரியும் உங்களுக்கு நம்ம செய்து கொடுக்கலாம். ஒரு ஜாதகத்தை எப்படி நீங்கள் நேரில் உட்காந்து பார்த்து எங்ககிட்ட பலன் கேட்பீங்களோ அதே மாதிரி பலன் கேட்குறதுக்கு வசதிகளை செய்து கொடுத்து தரேன். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்னம் மூலம் பலன் சொல்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ், பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் தான் ஃபோன் எடுப்பேன். உங்கள்கிட்ட நேரடியாக நானே பேசி ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து நீங்கள் வரலாம், என்னிடம் வந்து பார்க்கலாம். நேரில் வராமல் ஆன்லைனிலும் என்னுடன் பேசலாம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் அங்கே நீச்சமாயிடுறார். ரொம்ப வலு இழந்து போய் விடுகிறார். இவர் 4 குடைவர், சுகஸ்தானாதிபதி நீச்சமானார். அப்படின்னா என்னென்னா இன்றைக்கி கொஞ்சம் அசௌகரியமான சூழ்நிலை தான் இருக்கும். 8ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்தாலே மனம் குழப்பமடையும். இருந்தாலும் அந்த இடத்த செவ்வாயும் குருவும் இணைந்து பார்க்குறாங்க. சந்திரனுக்கு செவ்வாய் குரு இணைவு கிடைக்கும்போது நிறையா பணம் வரும், வருமானம் வரும். அதனால் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய ஒரு பணம், ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டை பார்க்க போகிறீங்க. இந்த நாள் யோகமான நாள் தான். ஆனால் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பது தான் எச்சரிக்கை. ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன், ராசி அதிபதி 4ஆம் இடத்தில். ராசி அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருப்பதுங்கிறது பெரிய யோகம். அது சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருந்தால் நிறையா நண்பர்கள், நிறையா உறவினர்கள், நிறையா ஒரு கூட்டமான மனிதர்கள், இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் ஏற்படும். அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைக்கி நிறைய பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய நிறுவனத்திற்கு நிறைய மக்கள் கூட்டமாக வருவார்கள். அதிக வாடிக்கையாளர்களை சந்திப்பீங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வந்து சேரும். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு. புதிய வாகனங்கள் மாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சில பேருக்கு இப்போது ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பண்ணலாமாங்கிற யோகம் ஏற்படும். அதனால் ஏதாவது ஒரு புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவீங்க. இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் சூரிய பகவானோடு இணைந்திருப்பது என்பது ஒரு விதத்தில் யோகம். ஒரு விதத்தில் அது ஒரு யோகம். அதே மாதிரி
உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இந்த செவ்வாயும் குருவும் இருக்கிறதுனால செலவுகள் ஏற்படும். இதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டிங்கன்னா ஒரு செலவு அதை தாண்டி போகும். நீங்கள் எந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணாலும் உங்களுடைய கைக்கு அடக்கமாக செலவு வராது. செலவு தாண்டி தான் போகும். அதனால் சிக்கனத்தை கடைப்பிடித்தால் இந்த நாளை சிறப்பாக கொண்டு போகலாம். ஆனால் யோகமான நாள். கடக ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் இன்றைக்கி விருச்சிக ராசிக்குள் நீச்சமாக இருக்கார். நீச்சம் பெற்றாலும் குருவின் பார்வை, செவ்வாய் பகவானின் பார்வை, யோகத்தை செய்யக்கூடிய இரு கிரகங்கள். சந்திரனுக்கு குரு சம்பந்தம், செவ்வாய் சம்பந்தம் கிடைச்சாலே சந்திரன் உற்சாகமாயிடுவார். அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு தான். நீச்சம் பெற்றாலும் உங்களுக்கு இன்றைக்கி ராஜ யோகத்தை தான் ஏற்படுத்த போகுது. தொழில் நல்லா நடக்கும், வியாபாரம் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் சக ஊழியர்கள் இவர்களோட ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். இன்றைக்கி ஒரு சண்டை சச்சரவு இல்லாத ஒரு ஸ்மூத் டே அப்படின்னு நான் சொல்லணும். எங்கும் எதிலும் வெற்றி தான் உங்களுக்கு. இந்த நாள் யோகமான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி சூரியன் 12ஆம் இடத்தில் இருக்கார். ராசிக்குள் சுக்கிரன் இருக்கார். இன்னும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்குள் வந்துடுவார். மாதம் மாறிடும். ஆடி மாதம் முடிஞ்சிடும். ஏன்னா ஆடி மாதமே பொதுவாக ராசி அதிபதி 12ஆம் இடத்துல தான் இருப்பார். கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நிறையா பேருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தை நீங்கள் போன வருஷம் உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஆடி மாதம் எல்லாமே. ஆனால் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனாலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மை அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள் தான். செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அது கட்டுக்குள் இருக்கும். ஏன்னா விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அவர் நீச்சமாக இருக்கார். அதனால் இன்றைக்கி செலவுகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்கும். இது ஒரு நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சிறு தூர பிரயாணம் ஏற்படும். சிலருக்கு பிரயாணங்களால் நன்மை ஏற்படும். உங்களுடைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கும். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கும். கடல் கடந்து போவதற்கும் சில பேருக்கு வாய்ப்பு ஏற்படும். கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். சில பேருக்கு மாநிலம் விட்டு மாநிலம் போயிட்டு ஏதாவது ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்க்காக போனாங்கன்னா சக்ஸஸ் ஆகும். உள்ளூருக்குள்ளே இருக்கிறத விட வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படி இருக்குது இன்றைக்கி அமைப்பு. அதனால் ஏதாவது ஒரு சின்ன இந்த மாநிலங்களுக்கு ஒட்டி சில பேர் இருப்பாங்க. பாலக்காடு பக்கத்தில் இருந்தாங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போகலாம். இந்த குற்றாலம் தென்காசி பக்கம் இருந்தீங்கன்னா நீங்கள் கேரளா பக்கம் கொஞ்சம் போயிட்டு வரலாம். இந்த மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு. யோகங்கள் பல. ஏதாவது ஒரு ஆற்று பாலத்தை தாண்டிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி யோகம் நல்லா நடக்கும். அப்படி ஒரு கிரக அமைப்பு இருக்குது. முயற்சி செய்து பாருங்கள், வெற்றி உண்டு. துளாராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தில் சந்திரன், குடும்பஸ்தானத்தில் சந்திரன், வாக்கு ஸ்தானத்தில் சந்திரன். சந்திரன் நீச்சம் பெற்று இருக்கும்போது 8வது இடத்திலிருந்து செவ்வாயும் குருவும் அந்த 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதனால் உங்களுக்கு இப்போ பேச்சு திறமை நல்லாயிருக்கும். உங்களுடைய சொல்லை மற்றவர்கள் கேட்பார்கள். நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்டுட்டாங்கனாலே இது ஒரு சந்தோஷம்தான். அப்போ பண வரவும் இப்போ நிறையா நல்லபடியாக இருக்கும். வரவு உண்டு. செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். சேமிப்புகள் உயரும். இது ஒரு யோகமான நாள். இன்றைக்கி நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மத்தியம பலனுக்குரிய நாள். மத்தியமமான நாள் தான் இது சொல்லணும்னா. ஏன்னா 9 குடையவர் அவர் சந்திரன், பாக்யாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த பாக்கிய ஸ்தானத்தில் உங்களுக்கு புதனும் சூரியனும் அங்கே உட்காந்துருக்காங்க 9ஆம் இடத்துல. அந்த 9 குடைய கிரகமான சந்திரன் உங்கள் ராசியை கடக்கக்கூடிய நேரம் இது. ராசியை கடந்து செல்லக்கூடிய இந்த நேரம். அதனால் கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படலாம். சிலருக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படும். சில பயம், தேவையில்லாத ஒரு பயம் மனதில் எழும். அந்த பயம் என்ன காரணம்னே தெரியாது, மற்றவங்ககிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். மனம் இறுக்கமாக இருக்கும். இருந்தாலும் குருவும் செவ்வாயும் பார்ப்பதால் சற்று அது ஒரு வந்து அதுக்கப்புறம் விலகும். ஒரு மாதிரி ஒரு பயமான ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கப்புறம் சரியாகும். மனதளவில் ஒரு பயம் இருக்கும். தெய்வ வழிபாடு நிச்சயம் தேவை. கடவுள் இறை வழிபாடு இருக்கணும். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வம் வணங்குவது சிறப்பு.
தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான நாள், லக்கி டே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசுக்கு சந்திரனுடைய வீடான கடகம். அதற்கு அதிபதி சந்திரன் இப்போது ராசிக்கு 12ஆம் இடம் வந்துட்டார். ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு உரிய கிரகம் மற்றொரு மறைவு ஸ்தானத்துக்கு வந்தால் அது யோகத்தை செய்யும். அப்படி ஒரு கிரகமான சந்திரன் இன்றைக்கி நீச்சமாகவும் இருக்கார். அப்போ வலுவிழந்துட்டார். அப்போ கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, துக்கம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான நாள். இருந்தாலும் சில நல்ல விஷயங்களும் கூடவே சேர்ந்து நடக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள், விபரீத ராஜயோகம் இப்படி சொல்கிறோம். ஆனால் சில உங்களுடைய முயற்சிகள் அதுக்கான ரிவார்ட்ஸ் கிடைக்கணும் இல்லையா? அதிர்ஷ்டமாக வர்றதை விட கஷ்டப்பட்டதுக்கான ஊதியமும் கிடைக்கணும் இல்லையா? அதுவும் உண்டு இல்லையா? அப்போது அதற்கான பலாபலன் இருக்கான்னு பார்த்தா உண்டு. ஏன்னா செவ்வாயும் குருவும் சந்திரனை பார்க்குறதுனால நீங்கள் எனக்கு என்ன தேவை, எனக்கு அதிர்ஷ்டமாகலாம் வேணாம், போனஸ்லாம் வேணாம், நான் சம்பாதிச்சதுக்கு உண்டான காசை கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு மறுக்கப்பட்ட நியாயங்கள் கிடைக்கும். சில பேருக்கு செஞ்ச வேலைக்கு கூலி கிடைக்கலன்னா கஷ்டம் இல்லையா? அது கிடைக்கும். அப்போ இதெல்லாம் உண்டு. அதிர்ஷ்டமும் கூடவே சேர்ந்து வரும். இந்த நாள் மிக மிக யோகமான நாள். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள். 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், 8ஆம் இடத்தில் சுக்கிரன், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான். நிறைய பேர் ஏழரை சனின்னு பயப்படுவாங்க. உங்கள் ராசி அதிபதியே சனி பகவான் தானே. அவர் ராசியில் இருந்தால் என்ன, ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்தால் என்ன, இரண்டுமே நன்மையான இடம்தான். சனி பகவான் நீதிமான். நம்ம கரெக்டாக இருந்தோம்னா அவர் நம்மளை எதுவும் செய்ய மாட்டார். சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலிருந்து சனி பகவானை பார்ப்பதும், சனி பகவான் சுக்கிரனை பார்ப்பதும் ஒரு யோகம். அதனால் திருமணம் கைகூடும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி உண்டு. நல்ல நாள் இது. அதே மாதிரி குரு பகவானும் உங்களுடைய 7க்குடைய கிரகத்தை பார்க்கிறார். 7க்குடையவர் யார்? சந்திரன். அவரை பார்க்குறார். அதனால் திருமணம் நிச்சயம், நிச்சயதார்த்தம் உண்டு. அதனால் முயற்சி செய்தால் வெற்றியும் உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய நேரம். புகழ், கீர்த்தி, அந்தஸ்து, கௌரவம், இப்படி பல விஷயத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த திரைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இப்போ மிகப்பெரிய யோகம் ஏற்படும். நிறையா புதிய டைரக்டர்ஸ், கதை, கவிதை, கட்டுரை இந்த மாதிரி எழுதக்கூடியவர்கள், கதை ஆசிரியர்கள், அவர்களுக்கெல்லாம் இப்போது நல்ல நேரம். இப்போ திரைக்கு பின்னால் இயங்கக்கூடியவர்கள், திரையில் நடிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இப்போ அதிர்ஷ்டம் வாய்ப்பு அதிகம் உண்டு. டைரக்டர்ஸ், இந்த சின்ன சின்ன காமெடி ரோல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் வாய்ப்பு தேடி போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ நிறைய வாய்ப்பு வரும். அவங்களுடைய காமெடிக்கு இப்போ மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுப்பார்கள். அது போன்ற ஒரு யோகமான நாள். கலைஞர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தொழில், உத்தியோகம் நன்றாக நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், 5க்குடைய கிரகம் இப்போது நீச்சம். 9ஆம் இடத்தில் நீச்சம். 5க்குடைய கிரகம் 9ஆம் இடத்தில் நீச்சம். ஆனால் குரு பார்வையில் சந்திரன். குருவுக்கு சந்திரனின் பார்வை, சந்திரனுக்கு குரு பார்வை. அப்போ குரு பார்வையில் சந்திரன் இருப்பதால் இப்போ நல்லது தான். நிறைய பேருக்கு இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகளால் நன்மை, உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை. பதவி உயர்வு நிறைய பேருக்கு உண்டு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் ஏற்படும். இந்த மாதிரி நேரங்களில் தான் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவதால் மேலும் நன்மைகள் நடக்கும். இன்று முருகனை வணங்குங்க. செவ்வாய்க்கிழமை முருகனுடைய அருள் உங்களுக்கு எப்பயுமே உண்டு. கடவுள் அருள் உண்டு. கடவுள் அருளால் இன்ற நாள் சிறப்பாக இருக்கும்.